இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஏனென்றால் இன்று நான் சொல்லப்போகும் 7 விஷயங்களில் குறைந்தது ஒரு விஷயமாவது உங்கள் வாழ்க்கையில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கலாம். நீங்கள் எவ்வளவு நல்லவராக இருந்தாலும் உங்களுடைய மனதை புரிந்து கொள்ளாமல் சிலர் உங்களை அலட்சியப்படுத்தலாம். நீங்கள் எவ்வளவு நேர்மையாக இருந்தாலும் சிலர் உங்களை மதிக்காமல் இருக்கலாம். நீங்கள் எவ்வளவு உதவி செய்தாலும் தேவைப்படும் நேரத்தில் உங்களை மறந்துவிடலாம். நீங்கள் அவர்களுக்காக எவ்வளவோ தியாகம் செய்திருக்கலாம். ஆனால் அதற்கு பதிலாக உங்களுக்கு கிடைத்தது நன்றி அல்ல, அலட்சியம் அல்ல, மரியாதை அல்ல, அவமதிப்பும் அன்பும் அல்ல, புறக்கணிப்பு. அந்த நேரத்தில் நமக்குள் ஒரு கேள்வி வரும். நான் என்ன தவறு செய்தேன்? நான் ஏன் இவர்களுக்கு பிடிக்கவில்லை? நான் ஏன் எவ்வளவு செய்தும் யாரும் என்னை மதிக்கவில்லை? நான் நல்லவனாக இருப்பது தான் என் தவறா? இந்த கேள்விகளுக்கு இன்று இந்த வீடியோவில் நாம் பதில் தேடப் போகிறோம். முதலில் ஒரு உண்மையை புரிந்து கொள்ளுங்கள். உங்களை எல்லோரும் மதிக்க வேண்டும் என்பது உங்கள் வாழ்க்கையின் இலக்கு அல்ல. உங்களை நீங்கள் மதிக்க தொடங்குவதுதான் முதலில் தேவை. நீங்கள் உங்களை மதிக்க ஆரம்பித்த பிறகு யார் உங்களை மதிக்கிறார்கள், யார் மதிக்கவில்லை என்பது உங்கள் மன அமைதியே தீர்மானிக்காது. அதனால் இந்த வீடியோவை பாதியில் நிறுத்தாமல் முழுமையாக பாருங்கள். ஏனென்றால் கடைசியில் நான் சொல்லப்போகும் ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையை பற்றிய உங்கள் எண்ணத்தையே மாற்றக்கூடும். வாழ்க்கையில் யாரும் உங்களை மதிக்கவில்லை என்று நீங்கள் நினைத்தால் இன்று முதல் இந்த 7 விஷயங்களை முயற்சி செய்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் மெதுவாக ஆரம்பிக்கும். 1வது, முதலில் உங்களை நீங்களே மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். நம்மை யாரும் மதிக்கவில்லை என்று வருத்தப்படுவதற்கு முன்பு ஒரு கேள்வியை நம்மிடம் கேட்க வேண்டும். நான் என்னை மதிக்கிறேனா? இந்த கேள்வி மிகவும் முக்கியமானது. ஏனென்றால் பலர் மற்றவர்களின் அங்கீகாரத்துக்காக தங்களுடைய வாழ்க்கையை வாழ்கிறார்கள். யாராவது பாராட்டினால் சந்தோஷம், யாராவது பாராட்டவில்லை என்றால் கவலை, யாராவது நம்மை பற்றி நல்லதாக சொன்னால் நம்பிக்கை, யாராவது குறை சொன்னால் மனம் உடைந்து போகிறது. இது ஏன் நடக்கிறது? நம்முடைய மதிப்பை மற்றவர்களின் கையில் கொடுத்துவிட்டோம். ஒருவர் நம்மை பார்த்து நீ நல்லவன் என்றால் நாம் நல்லவன் என்று நினைக்கிறோம். மற்றொருவர் உன்னால் எதுவும் முடியாது என்றால் நாம் உண்மையிலேயே முடியாதவன் என்று நினைக்க ஆரம்பிக்கிறோம். உங்கள் மதிப்பை வேறு ஒருவரிடம் கொடுக்காதீர்கள். உங்களை பற்றி மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பது அவர்களுடைய கருத்து. ஆனால் நீங்கள் யார் என்பதை தீர்மானிப்பது உங்கள் வாழ்க்கை. ஒரு மனிதன் உங்களை மதிக்கவில்லை என்பதற்காக நீங்கள் மதிப்பில்லாத மனிதராகிவிட மாட்டீர்கள். ஒரு மனிதன் உங்களை புரிந்து கொள்ளவில்லை என்பதற்காக நீங்கள் தவறான மனிதராகிவிட மாட்டீர்கள். ஒருவர் உங்களை விட்டு சென்று விட்டார் என்பதற்காக உங்கள் வாழ்க்கை முடிந்து விடாது. இதை மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள். என்னை யாராவது மதிக்கிறார்களா என்பதற்கு முன்பு நான் என்னை மதிக்கிறேனா என்று கேளுங்கள். ஒரு சிறிய கதை. ஒரு கிராமத்தில் ஒரு வயதான விவசாயி இருந்தார். அவர் பல ஆண்டுகளாக விவசாயம் செய்து வந்தார். அவருடைய உடல் வயதாகிவிட்டது. ஆனால் உழைக்கும் பழக்கம் மாறவில்லை. ஒரு நாள் சில இளைஞர்கள் அவரை பார்த்து சிரித்தார்கள். இந்த வயதில் இன்னும் ஏன் எவ்வளவு கஷ்டப்படுகிறீர்கள் என்று கேட்டார்கள். அவர் சிரித்து கொண்டே சொன்னார், நான் உங்களுக்காக விவசாயம் செய்யவில்லை, என் வாழ்க்கைக்காக செய்கிறேன். அந்த பதில் மிகவும் பெரிய பாடம். நீங்கள் செய்யும் நல்ல காரியங்களுக்கு எல்லோரிடமிருந்து பாராட்டு கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்காதீர்கள். உங்கள் உழைப்புக்கு உடனடியாக யாரும் கைத்தட்டாமல் இருக்கலாம். ஆனால் உங்கள் உழைப்பின் மதிப்பு குறையாது. ஒரு விதை மண்ணுக்குள் இருக்கும்போது யாரும் அதை பாராட்டுவதில்லை. ஆனால் அது மரமாக வளரும்போது அனைவரும் அதன் நிழலை தேடுகிறார்கள். அதுபோல உங்கள் வளர்ச்சிக்கான காலத்தில் உங்களை யாரும் மதிக்காமல் இருக்கலாம். அதனால் நிறுத்தாதீர்கள். 2வது, எல்லோரையும் திருப்திப்படுத்த முயற்சி செய்யாதீர்கள். உங்களை யாரும் மதிக்கவில்லை என்றால் அவர்களை மகிழ்விக்க இன்னும் அதிகமாக முயற்சி செய்வது ஒரு தவறு. பல நல்ல மனிதர்கள் இதைத்தான் செய்கிறார்கள். யாராவது கோபமாக இருந்தால் அவர்களை சமாதானப்படுத்துகிறார்கள். யாராவது பேசவில்லை என்றால் அவர்களிடம் சென்று பேசுகிறார்கள். யாராவது தங்களை பற்றி தவறாக பேசினால் அவர்களுக்கு விளக்கம் கொடுக்கிறார்கள்.
யாராவது உதவி கேட்டால் தங்களால் முடியாத நிலையிலும் உதவி செய்கிறார்கள். எதற்காக? அவர்கள் என்னை நல்லவன் என்று நினைக்க வேண்டும். ஆனால் நண்பர்களே, உலகத்தில் எல்லோரையும் திருப்திப்படுத்துவது முடியாத காரியம். நீங்கள் நல்லது செய்தாலும் ஒருவர் குறை சொல்வார். நீங்கள் தவறு செய்தாலும் ஒருவர் குறை சொல்வார். நீங்கள் அமைதியாக இருந்தாலும் அவருக்கு ஆணவம் என்று சொல்வார்கள். நீங்கள் அதிகமாக பேசினால் அவருக்கு அதிக திமிர் என்று சொல்வார்கள். நீங்கள் உதவி செய்தால் வேறு ஏதோ எதிர்பார்த்து செய்கிறார் என்று சொல்வார்கள். நீங்கள் உதவி செய்யவில்லை என்றால் அவருக்கு மனசே இல்லை என்று சொல்வார்கள். அப்படியானால் என்ன செய்வது? உங்கள் மனசாட்சிக்கு சரியானதை செய்யுங்கள். ஒரு மனிதன் எப்பொழுதும் எல்லோரையும் திருப்திப்படுத்த முயற்சி செய்தால் கடைசியில் யார் மட்டும் திருப்தியாக இருக்க மாட்டார் தெரியுமா? அவரே. அவருடைய மனம், அவருடைய வாழ்க்கை, அவருடைய ஆசைகள், அவருடைய கனவுகள் அனைத்தையும் பிறருக்காக தியாகம் செய்து விடுகிறார். நல்லவராக இருப்பது நல்லது. ஆனால் எல்லோருக்கும் எப்பொழுதும் கிடைக்கும் மனிதராக இருப்பது நல்லதல்ல. உதவி செய்யுங்கள், ஆனால் உங்கள் எல்லையை வைத்து கொள்ளுங்கள். அன்பாக இருங்கள், ஆனால் உங்களை யாரும் பயன்படுத்தி கொள்ள அனுமதிக்காதீர்கள். மரியாதையாக பேசுங்கள், ஆனால் அவமதிப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டாம். மூன்றாவது, தேவையான இடத்தில் இல்லை என்று சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள். இந்த ஒரு வார்த்தை கற்றுக்கொண்டாலே பலருடைய வாழ்க்கை மாறிவிடும். அந்த வார்த்தை இல்லை. சிலருக்கு இல்லை என்று சொல்லவே முடியாது. நண்பர் பணம் கேட்டால் கொடுத்து விடுவார்கள். உறவினர் வேலை கேட்டால் செய்து கொடுப்பார்கள். யாராவது தங்களுடைய பொறுப்பை நம்மீது போட்டால் ஏற்றுக்கொள்வார்கள். யாராவது நேரத்தை வீணடித்தாலும் அமைதியாக இருப்பார்கள். ஏன்? இல்லை என்று சொன்னால் அவர் என்னை தவறாக நினைத்து விடுவார் என்று பயப்படுகிறார்கள். உங்கள் வாழ்க்கையை அழிக்கும் அளவுக்கு பிறருக்கு ஆம் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. சில நேரங்களில் ஒரு இல்லை உங்கள் வாழ்க்கையை காப்பாற்றும். ஒரு இல்லை உங்கள் பணத்தை காப்பாற்றும். ஒரு இல்லை உங்கள் நேரத்தை காப்பாற்றும். ஒரு இல்லை உங்கள் மன அமைதியை காப்பாற்றும். ஆனால் இல்லை என்று சொல்லும்போது கோபமாக சொல்ல வேண்டிய அவசியமில்லை. அமைதியாக சொல்லலாம். இப்பொழுது என்னால் முடியாது. என்னுடைய சூழ்நிலைக்கு இப்போது சாத்தியமில்லை. மன்னிக்கவும். இந்த விஷயத்தில் நான் உதவ முடியாது. இதுவே போதும். நீங்கள் விளக்கம் கொடுக்க வேண்டிய கட்டாயமில்லை. உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு முடிவுக்கும் எல்லோரிடமும் அனுமதி கேட்க வேண்டிய அவசியமில்லை. ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் எல்லோருக்கும் ஆம் என்று சொல்லிக் கொண்டிருந்தால் ஒரு நாள் நீங்கள் இல்லை என்று சொல்லும்போது சிலர் கோபப்படுவார்கள். அப்பொழுது பயப்படாதீர்கள். அவர்களுடைய கோபம் உங்களுடைய தவறு என்று அர்த்தமல்ல. சிலர் உங்களை மதிப்பது நீங்கள் நல்லவர் என்பதற்காக அல்ல. நீங்கள் அவர்களுக்கு எப்பொழுதும் கிடைக்கிறீர்கள் என்பதற்காக. நீங்கள் எல்லை வைத்தவுடன் அவர்களுடைய உண்மையான முகம் தெரியலாம். அது கஷ்டமாக இருந்தாலும் அது ஒரு நல்ல பாடம். நான்காவது, உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்துங்கள். பதில் சொல்லாமல் முன்னேறுங்கள். உங்களை மதிக்காதவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்ற ஆசை நமக்கு வரும். ஒரு நாள் நான் யார் என்று காட்டுவேன். ஒரு நாள் அவர்களை விட உயரமாக இருப்பேன். ஒரு நாள் அவர்கள் என்னிடம் வருவார்கள் என்று நினைப்போம். இந்த எண்ணம் ஆரம்பத்தில் மோட்டிவேஷன் கொடுக்கலாம். ஆனால் வாழ்க்கையின் மிகப்பெரிய வெற்றி என்ன தெரியுமா? அவர்களுக்கு பதில் சொல்லாமல் நீங்கள் முன்னேறுவது. உங்களை அவமதித்தவர்களிடம் சென்று நான் இப்பொழுது வெற்றி பெற்றுவிட்டேன் என்று சொல்ல வேண்டிய அவசியமில்லை. உங்கள் வாழ்க்கையே பதிலாக இருக்கட்டும். நீங்கள் படிக்க வேண்டுமா? படியுங்கள். ஒரு திறமை கற்றுக்கொள்ள வேண்டுமா? கற்றுக்கொள்ளுங்கள். உடலை ஆரோக்கியமாக வைத்து கொள்ள வேண்டுமா? உடல் பயிற்சி செய்யுங்கள். பணம் சேமிக்க வேண்டுமா? சேமியுங்கள். குடும்பத்தை முன்னேற்ற வேண்டுமா? அதற்காக உழையுங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு இலக்கு வைத்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் அந்த இலக்கை நோக்கி ஒரு சிறிய படி எடுங்கள். உங்கள் மதிக்காதவர்களிடம் வாதம் செய்வதை விட உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்துவதில் நேரத்தை செலவிடுங்கள். ஒரு மலை உச்சியில் நின்ற மனிதனை பார்த்து கீழே இருப்பவர்கள் பல விஷயங்கள் பேசலாம். ஆனால் அந்த மனிதன் மேலே செல்வதற்காக எடுத்த ஒவ்வொரு அடியையும் அவர்கள் பார்த்திருக்க மாட்டார்கள். அவர் சந்தித்த காயங்கள் அவர்கள் பார்த்திருக்க மாட்டார்கள். அவர் விழுந்த இடங்களை அவர்கள் பார்த்திருக்க மாட்டார்கள். அவர் தனியாக அழுத இரவுகளை அவர்கள் அறிந்திருக்க மாட்டார்கள். அவர்கள் பார்ப்பது உச்சி மட்டும்.
அதனால் உங்கள் பயணத்தை மற்றவர்களின் கருத்துகளால் மதிப்பிடாதீர்கள். 5வது, உங்கள் பேச்சை குறைத்து உங்கள் செயல்களை அதிகரியுங்கள். உங்களை யாரும் மதிக்கவில்லை என்று நீங்கள் நினைத்தால் ஒரு விஷயத்தை முயற்சி செய்து பாருங்கள். குறைவாக பேசுங்கள், அதிகமாக செயல்படுங்கள். உங்கள் கனவுகளை எல்லோருக்கும் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டிய அவசியமில்லை. உங்கள் திட்டங்களை எல்லோரிடமும் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. நீங்கள் செய்யப் போகும் காரியங்களை மீண்டும் மீண்டும் அறிவிக்க வேண்டிய அவசியமில்லை. அமைதியாக செய்யுங்கள். முடிந்த பிறகு உலகம் பார்க்கட்டும். ஒரு விதை மண்ணுக்குள் வளரும்போது சத்தம் போடாது. அது தினமும் நான் மரமாகப் போகிறேன், நான் பெரிய கிளைகள் வளர்க்கப் போகிறேன் என்று யாரிடமும் சொல்லாது. அது அமைதியாக வளர்ந்து கொண்டே இருக்கும். ஒரு நாள் மரம் நின்றிருக்கும். அப்பொழுது எல்லோரும் பார்க்கிறார்கள். உங்கள் வாழ்க்கையும் அப்படித்தான். அமைதியாக வளருங்கள். நீங்கள் ஒரு புதிய தொழில் ஆரம்பிக்கிறீர்களா? அனைவரிடமும் சொல்ல வேண்டாம். நீங்கள் பணம் சேமிக்கிறீர்களா? அனைவரிடமும் சொல்ல வேண்டாம். நீங்கள் ஒரு புதிய திறமை கற்றுக்கொள்கிறீர்களா? அனைவரிடமும் சொல்ல வேண்டாம். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள முயற்சி செய்கிறீர்களா? அதை தினமும் சமூக வலைத்தளத்தில் அறிவிக்க வேண்டாம். செயல் பேசட்டும். ஒரு நாள் உங்கள் முன்னேற்றத்தை பார்த்து நீங்கள் எதுவும் சொல்லாமலேயே மக்கள் புரிந்து கொள்வார்கள். அதுதான் உண்மையான பதில். 6வது, உங்களை தொடர்ந்து அவமதிக்கும் மனிதர்களிடமிருந்து தூரம் வையுங்கள். இது மிகவும் முக்கியமானது. எல்லோரையும் மாற்ற முடியாது. சில மனிதர்கள் உங்களை எவ்வளவு புரிந்து கொள்ள முயற்சி செய்தாலும் அவர்கள் தொடர்ந்து உங்களை குறைத்து பேசுவார்கள். நீங்கள் நல்லது செய்தாலும் குறை சொல்வார்கள். நீங்கள் முன்னேறினாலும் பொறாமைப்படுவார்கள். நீங்கள் தோல்வியடைந்தால் மகிழ்வார்கள். நீங்கள் வெற்றி பெற்றால் அதை சிறியதாக காட்டுவார்கள். அவர்களிடம் மீண்டும் மீண்டும் உங்கள் மதிப்பை நிரூபிக்க முயற்சி செய்யாதீர்கள். தூரம் வைப்பது வெறுப்பு அல்ல. சில நேரங்களில் அது சுயமரியாதை. ஒரு மரத்திற்கு அருகில் நல்ல மண் இருந்தால் அது நன்றாக வளரும். அதே மரத்தை தினமும் யாராவது பிடுங்கி இழுத்தால் அது எப்படி வளரும்? மனிதர்களும் அப்படித்தான். நம்மை தொடர்ந்து தாழ்த்துகிறவர்களோடு தினமும் இருந்தால் மெல்ல மெல்ல நம்முடைய நம்பிக்கையே குறைந்து போகும். அவர்கள் சொல்வதை நாமே நம்ப ஆரம்பித்து விடுவோம். நான் ஒன்றுக்கும் உதவாதவன் போல, என்னால் எதுவும் முடியாது போல, நான் இப்படித்தான் என்று நினைக்கத் தொடங்குவோம். அதனால் உங்கள் மனதை நச்சாக்கும் உறவுகளில் எல்லையை வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், யாராவது ஒருமுறை உங்களை பற்றி தவறாக பேசியதற்காக விலக வேண்டும் என்று அர்த்தமில்லை. மனிதர்கள் தவறு செய்யலாம், புரிதல் இல்லாமல் பேசலாம். மன்னிக்கக்கூடிய விஷயங்களை மன்னியுங்கள். ஆனால் தொடர்ந்து அவமதிப்பு, கட்டுப்படுத்துதல், பயன்படுத்திக் கொள்வது போன்ற நடத்தை இருந்தால் பாதுகாப்பும் மன அமைதியும் முதலில். 7வது, கடைசியாக உங்கள் வாழ்க்கையின் மீது கவனம் செலுத்துங்கள். இந்த 7வது விஷயம்தான் எல்லாவற்றிலும் முக்கியமானது. மற்றவர்கள் உங்களை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பதிலிருந்து உங்கள் கவனத்தை எடுத்துக்கொண்டு உங்கள் வாழ்க்கையின் மீது கவனம் செலுத்துங்கள். உங்கள் இலக்கு என்ன? உங்கள் குடும்பத்திற்கு என்ன செய்ய வேண்டும்? உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும்? உங்கள் உடல்நிலை எப்படி இருக்க வேண்டும்? உங்கள் பணநிலை எப்படி இருக்க வேண்டும்? நீங்கள் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும்? அடுத்த 5 வருடங்களில் நீங்கள் எங்கே இருக்க வேண்டும்? இந்த கேள்விகளை கேளுங்கள். நாம் பல நேரங்களில் பிறர் வாழ்க்கையை பார்த்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை மறந்து விடுகிறோம். அவர் என்ன சொன்னார்? அவர் என்ன நினைத்தார்? அவர் என்னை பற்றி யாரிடம் பேசினார்? அவர் ஏன் என்னை மதிக்கவில்லை? அவர் ஏன் என்னை அழைக்கவில்லை? அவர் ஏன் என்னுடைய பதிவுக்கு லைக் செய்யவில்லை? இப்படி சிந்தித்து கொண்டே இருந்தால் நம்முடைய வாழ்க்கைக்கான நேரம் எங்கே? உங்களை மதிக்காத ஒருவரை பற்றி நீங்கள் ஒரு நாள் முழுவதும் யோசிக்கிறீர்கள் என்றால் அந்த ஒரு நாளை நீங்கள் அவருக்கே கொடுத்து விட்டீர்கள். அவர் உங்களை மதிக்கவில்லை, ஆனால் நீங்கள் அவரை பற்றி நாள் முழுவதும் சிந்தித்து கொண்டிருக்கிறீர்கள். இதில் இழப்பது யார்? நீங்கள்தான். அதனால் உங்கள் கவனத்தை திரும்ப பெறுங்கள், உங்கள் வாழ்க்கைக்கு கொண்டு வாருங்கள். ஒரு மிகப்பெரிய உண்மை. வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிகப்பெரிய உண்மை ஒன்று இருக்கிறது. எல்லோருக்கும் நம்முடன் கடைசி வரை வரமாட்டார்கள். சிலர் ஒரு காலத்திற்கு வருவார்கள். சிலர் ஒரு பாடம் கற்றுக் கொடுக்க வருவார்கள். சிலர் நம்மை விட்டு விலகுவார்கள். சிலர் நம்மை காயப்படுத்துவார்கள். சிலர் நம்மை உயர்த்துவார்கள். சிலர் நம்மை கீழே இழுக்க முயற்சி செய்வார்கள்.
ஆனால் ஒவ்வொருவரும் நம் வாழ்க்கையில் ஒரு காரணத்துக்காக வந்திருக்கலாம். ஒருவர் நம்மை காயப்படுத்தினால் அவரிடம் இருந்து ஒரு பாடத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒருவர் நம்மை மதிக்கவில்லை என்றால் நம்மை நாமே மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஒருவர் நம்மை விட்டு சென்றால் தனியாக நிற்க கற்றுக்கொள்ளுங்கள். ஒருவர் நம்மை ஏமாற்றினால் அடுத்த முறை புத்திசாலித்தனமாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு வழியும் ஒரு பாடமாக மாறட்டும். உங்களை மாற்றும் ஒரு சிறிய கதை. ஒரு மனிதன் தினமும் ஒரு பெரிய கல்லை தூக்கி கொண்டு மலையின் உச்சிக்கு செல்வான். அவன் தினமும் அந்த கல்லை எடுத்து செல்வதை பார்த்தவர்கள் சிரித்தார்கள். இதனால் உனக்கு என்ன பயன் என்று கேட்டார்கள். அவன் எதுவும் சொல்லவில்லை. பல மாதங்கள் சென்றன. ஒரு நாள் அவன் அந்த கல்லை வைத்து ஒரு சிறிய வீடு கட்டினான். அப்பொழுது அவனை பார்த்தவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அவன் சிரித்து கொண்டு சொன்னான், நான் கல்லை தூக்குகிறேன் என்று பார்த்தீர்கள். நான் என் வீட்டை கட்டி கொண்டிருந்தேன். உங்கள் வாழ்க்கையிலும் இதுதான் நடக்கலாம். மக்கள் உங்கள் உழைப்பை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். நீங்கள் செய்யும் முயற்சியை கிண்டல் செய்யலாம். இதனால் என்ன ஆகப் போகிறது என்று கேட்கலாம். ஆனால் நீங்கள் உங்கள் பாதையை தெரிந்து கொண்டிருந்தால் அவர்களுடைய வார்த்தைகளால் நிறுத்தாதீர்கள். நீங்கள் கல்லை தூக்கவில்லை. நீங்கள் உங்கள் எதிர்காலத்தை கட்டி கொண்டிருக்கிறீர்கள். உங்களை மதிக்க வைக்கும் உண்மையான வழி ஒருவரிடம் சென்று என்னை மதியுங்கள் என்று கேட்க முடியாது. மரியாதை கேட்டு வாங்குவது அல்ல, அது மெதுவாக உருவாகிறது. உங்கள் நடத்தை மூலம், உங்கள் நேர்மை மூலம், உங்கள் திறமை மூலம், உங்கள் பொறுப்பு மூலம், உங்கள் வார்த்தையை காப்பாற்றுவதன் மூலம், உங்கள் வாழ்க்கையை ஒழுங்குபடுத்துவதன் மூலம், உங்கள் எல்லைகளை காப்பாற்றுவதன் மூலம், உங்கள் செயல்களின் மூலம். அதனால் மரியாதையை கேட்காதீர்கள். மரியாதைக்குரிய வாழ்க்கையை வாழுங்கள். உங்களை நீங்கள் எப்படி மதிப்பது? தினமும் உங்களிடம் 3 விஷயங்களை சொல்லுங்கள். நான் இன்னும் கற்றுக்கொண்டிருக்கிறேன். நான் நேற்று இருந்ததை விட இன்று சிறப்பாக இருக்க முயற்சி செய்கிறேன். என்னுடைய வாழ்க்கைக்கு நான் பொறுப்பு. இந்த 3 எண்ணங்களும் உங்களை மெதுவாக மாற்றும். நீங்கள் தோல்வியடைந்தால் நான் தோல்வியடைந்தவன் என்று சொல்லாதீர்கள். இந்த முயற்சி தோல்வியடைந்தது, நான் அல்ல என்று சொல்லுங்கள். ஒருவேளை தோல்வியடைந்தால் அடுத்த வேலையை முயற்சி செய்யுங்கள். ஒரு உறவு முறிந்தால் அதிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ளுங்கள். ஒருவர் உங்களை விட்டு சென்றால் உங்களை நீங்களே விட்டுவிடாதீர்கள். அதுதான் முக்கியம். ஒரு நாள் எல்லாம் மாறும். இன்று உங்களை யாரும் மதிக்காமல் இருக்கலாம். இன்று உங்கள் வார்த்தையை யாரும் கேட்காமல் இருக்கலாம். இன்று நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம். இன்று உங்கள் உழைப்பை யாரும் பார்க்காமல் இருக்கலாம். ஆனால் இன்றைய நாள் நிரந்தரமானது அல்ல. உங்கள் வாழ்க்கையில் இன்னும் பல பக்கங்கள் எழுதப்பட வேண்டியுள்ளது. ஒரு மோசமான அத்தியாயம் வந்துவிட்டது என்பதற்காக முழு புத்தகமும் மோசமானது என்று சொல்ல முடியாது. இன்று நீங்கள் கீழே இருக்கலாம், நாளை மேலே செல்லலாம். இன்று உங்களை யாரும் நம்பாமல் இருக்கலாம். நாளை உங்கள் உழைப்பை உலகம் பார்க்கலாம். ஆனால் அதற்காக காத்திருந்து கொண்டிருக்க வேண்டாம். உங்களுக்காக நீங்கள் முன்னேறுங்கள். இந்த உலகத்தில் உங்களை முழுமையாக புரிந்து கொள்ளும் மனிதர்கள் சிலர்தான் இருக்கலாம். அனைவரும் உங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்காதீர்கள். அனைவரும் உங்களை மதிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்காதீர்கள். அனைவரும் உங்களுடைய நல்ல மனதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்காதீர்கள். ஏனென்றால் உலகம் முழுவதும் உங்கள் மனதைப் போல இருக்காது. நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கும் அன்பை அவர்கள் உங்களுக்கு அதே அளவில் கொடுக்காமல் இருக்கலாம். நீங்கள் செய்யும் உதவியை அவர்கள் நினைவில் வைத்திருக்காமல் இருக்கலாம். நீங்கள் அவர்களுக்காக செய்த தியாகத்தை அவர்கள் ஒரு நாள் மறந்துவிடலாம். அது கஷ்டமாக இருக்கும். ஆனால் அதற்காக உங்கள் நல்ல குணத்தை முழுவதும் மாற்றிவிடாதீர்கள். நல்லவராக இருங்கள், ஆனால் புத்திசாலித்தனமாக இருங்கள். அன்பாக இருங்கள், ஆனால் எல்லையுடன் இருங்கள். உதவி செய்யுங்கள், ஆனால் உங்களை அழித்து கொண்டு செய்யாதீர்கள். மன்னியுங்கள், ஆனால் அதே காயத்தை மீண்டும் மீண்டும் அனுபவிக்காதீர்கள். நம்புங்கள், ஆனால் கண்களை மூடி நம்பாதீர்கள். முக்கியமாக உங்களை ஒருபோதும் விட்டுவிடாதீர்கள். ஒரு நாள் நீங்கள் தனியாக இருப்பது போல உணரலாம். ஆனால் நினைத்து கொள்ளுங்கள், நான் தனியாக இல்லை, நான் என்னுடன் இருக்கிறேன். அது மிகப்பெரிய சக்தி. உங்களை நீங்களே மதிக்க ஆரம்பித்து விட்டால் யாராவது மதிக்கவில்லை என்றாலும் உங்கள் மனம் உடைந்து போகாது. யாராவது உங்களை விட்டு சென்றாலும் நீங்கள் உங்களை விட்டு செல்ல மாட்டீர்கள். யாராவது உங்களை குறைத்து பேசினாலும் நீங்கள் உங்கள் மதிப்பை மறந்துவிட மாட்டீர்கள். யாராவது உங்கள் கனவை கேலி செய்தாலும் நீங்கள் உங்கள் கனவை கைவிட மாட்டீர்கள். ஒரு நாள் நீங்கள் திரும்பி பார்க்கும்போது
இன்று உங்களை காயப்படுத்திய விஷயங்களே உங்களை வலிமையான மனிதராக மாற்றியிருக்கலாம். இன்று உங்களை மதிக்காத மனிதர்களே உங்களை நீங்கள் மதிக்க கற்றுக் கொடுத்திருக்கலாம். இன்று நீங்கள் சந்திக்கும் தனிமையே உங்களை உங்களோடு பேச கற்றுக்கொண்டிருக்கலாம். இன்று நீங்கள் அனுபவிக்கும் தோல்வியே நாளை வெற்றிக்கான பாதையை காட்டியிருக்கலாம். அதனால் உங்கள் கஷ்டத்தை வெறுக்காதீர்கள். அதில் இருக்கும் பாடத்தை தேடுங்கள். நீங்கள் விழுந்திருக்கிறீர்களா? பரவாயில்லை, எழுந்திருங்கள். யாரும் உங்களை மதிக்கவில்லையா? பரவாயில்லை, முதலில் உங்களை நீங்கள் மதியுங்கள். யாரும் உங்களை நம்பவில்லையா? பரவாயில்லை, உங்களை நீங்கள் நம்புங்கள். யாரும் உங்கள் கனவை புரிந்து கொள்ளவில்லையா? பரவாயில்லை, அந்த கனவுக்காக நீங்கள் உழையுங்கள். யாராவது உங்களை விட்டுச் சென்று விட்டார்களா? பரவாயில்லை, உங்கள் பாதையை நீங்களே தொடருங்கள். ஏனென்றால் உங்கள் வாழ்க்கையின் கதையில் நீங்கள் இன்னும் கடைசி பக்கத்தை எழுதவில்லை. இன்று முதல் முறை முடிவு எடுத்துக்கொள்ளுங்கள். என்னை மதிக்காதவர்களை தேடி நான் ஓட மாட்டேன். என்னை புரிந்து கொள்ளாதவர்களுக்கு மீண்டும் மீண்டும் விளக்கம் கொடுக்க மாட்டேன். என் நேரத்தை வீணாக்க மாட்டேன். என் வாழ்க்கையை மற்றவர்களுடன் ஒப்பிட மாட்டேன். என்னுடைய இலக்கை நோக்கி நான் தொடர்ந்து செல்வேன். என்னை நான் மதிப்பேன். இந்த ஒரு முடிவு உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரலாம். இந்த வீடியோ உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு இடத்தில் உங்களை தொட்டிருந்தால் இந்த வீடியோவை உங்களுக்காக மட்டும் வைத்து கொள்ளாதீர்கள். உங்களைப் போலவே வாழ்க்கையில் யாராவது ஒருவரை நீங்கள் அறிந்திருந்தால் அவர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள். ஒருவேளை அவர்கள் இன்று யாரிடமும் சொல்ல முடியாத ஒரு வலியை மனதில் வைத்திருக்கலாம். ஒருவேளை என்னை யாரும் மதிக்கவில்லை என்று அவர்கள் தனியாக அழுது கொண்டிருக்கலாம். இந்த வீடியோ அவர்களிடம் சென்று சேர்ந்தால் அவர்களுக்கு ஒரு சிறிய நம்பிக்கை கிடைக்கலாம். நான் மதிப்பில்லாதவன் அல்ல, நான் என்னை மதிக்க மறந்துவிட்டேன் என்ற எண்ணம் அவர்களுக்குள் வரலாம். அந்த ஒரு எண்ணமே அவர்களின் வாழ்க்கையை மாற்றக்கூடும். மேலும் இது போன்ற வாழ்க்கை உண்மைகள், மனதை வலிமையாக்கும் கருத்துக்கள், பணம் மற்றும் வாழ்க்கை தொடர்பான சிந்தனைகள், வெற்றிக்கான பாதைகள், கஷ்டத்தில் இருக்கும் மனிதர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கும் மோட்டிவேஷன் தொடர்ந்து பார்க்க விரும்பினால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த பயணத்தில் நாமும் ஒன்றாக கற்றுக்கொள்வோம், ஒன்றாக வளர்வோம், ஒன்றாக முன்னேறுவோம். கடைசி வரிகள். உங்களை யாரும் மதிக்கவில்லையா? கவலைப்படாதீர்கள். உங்களை நீங்களே மதிக்க ஆரம்பியுங்கள். உங்களை யாரும் நம்பவில்லையா? கவலைப்படாதீர்கள். உங்களை நீங்கள் நம்புங்கள். உங்களை யாரும் பாராட்டவில்லையா? கவலைப்படாதீர்கள். உங்கள் உழைப்பை நீங்கள் பாராட்டுங்கள். உங்களை யாரும் புரிந்து கொள்ளவில்லையா? கவலைப்படாதீர்கள். உங்கள் மனதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். யாராவது உங்களை விட்டு சென்று விட்டார்களா? கவலைப்படாதீர்கள். உங்களை நீங்கள் விட்டு விடாதீர்கள். நண்பர்களே, உங்கள் வாழ்க்கையில் இன்னும் பல நல்ல நாட்கள் வர இருக்கின்றன. இன்று நீங்கள் சந்திக்கும் கஷ்டம் நாளை உங்கள் கதையாக மாறலாம். இன்று நீங்கள் சிந்தும் கண்ணீர் நாளை உங்கள் வெற்றியின் நினைவாக மாறலாம். இன்று உங்களை யாரும் மதிக்காமல் இருக்கலாம், ஆனால் நாளை உங்கள் வாழ்க்கை உங்கள் மதிப்பை நீங்களே உலகத்திற்கு காட்டும். அதுவரை அமைதியாக இருங்கள், தொடர்ந்து உழையுங்கள், உங்களை வளர்த்து கொள்ளுங்கள், உங்கள் குடும்பத்தை கவனியுங்கள், உங்கள் இலக்கை மறக்காதீர்கள். யாரையும் வெறுக்க வேண்டாம், யாரிடமும் உங்கள் மதிப்பை நிரூபிக்க ஓட வேண்டாம். உங்கள் வாழ்க்கையே உங்கள் பதிலாக இருக்கட்டும். ஒரு நாள் நீங்கள் திரும்பி பார்த்து சொல்வீர்கள், அப்பொழுது என்னை யாரும் மதிக்கவில்லை, ஆனால் நான் என்னை விட்டுவிடவில்லை. அதனால்தான் இன்று நான் இங்கே இருக்கிறேன். அந்த நாள் நிச்சயமாக வரட்டும். உங்கள் வாழ்க்கை சிறக்கட்டும். உங்கள் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கட்டும். உங்கள் உழைப்புக்கு நல்ல பலன் கிடைக்கட்டும். உங்கள் மனதில் நம்பிக்கை ஒன்று இருக்கட்டும். நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு பயனுள்ள மோட்டிவேஷன் வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.